வணக்கம். வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு பூரம், அதனால ஆண்டாள் வழிபடணும். மாசம் பூர நட்சத்திரம் வர இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாரை வழிபட வேண்டும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்துக்கு முன்னால நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் தெரியல, நம்ம தமிழ்நாடு அரசுடைய சின்னம் இதுதான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் போட்டு தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்டுடைய எம்பளம், அபிஷியல் சிம்பல் என்ன அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ராஜகோபுரம் தான். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த திருத்தலம். ஆண்டாள் சிறு குழந்தையாக துளசி மாடத்திற்கு அருகே வந்து அழுது கொண்டிருக்கிறார். பெரியாழ்வார் அதை கண்டு எடுத்து வளர்க்கிறார். ஆனால் சொல்லும்போது பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அப்படின்னு தான் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க தனியன்ல. ஆண்டாள் நாச்சியாரின் அவதாரத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே உடனே பால்கோவா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். பால்கோவாவை விட இனிப்பான ஏதாவது இருக்கா அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாசுரங்கள் இனிப்பிலும் இனிப்பு. பக்தி சுவையின் உச்சக்கட்டம் ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்கள். மாதம் பூரம் நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று ஆண்டாளை வழிபட வேண்டும். நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். எல்லா ராசிக்காரங்களும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகணும், ஆண்டாளை வழிபடணும். அதுலயும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தா மாசம் பூரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு போய் ஆண்டாளை வழிபாடு செய்து விட்டு வந்தால் வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல வசதிகளும் வாய்ப்புகளும் சுலபமாக கிடைக்கும். தோஷங்கள் தான் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. மனித வாழ்க்கைக்கு தேவையான ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், உறவுகள், வேலை, உத்தியோகம், பதவி, சமூக அந்தஸ்து, பணம், காசு எல்லாம் கிடைக்கும். ஆண்டாள் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறந்த வழிபாடு. மனித பெண் போல அவதரித்து பிறகு இறைவனோடு இணைந்த ஒரு அற்புதமான அவதாரம் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம். அதனால ஆண்டாள் வழிபாடு நம்ம எல்லாரும் மாசம் பண்ணணும். பூர நட்சத்திரத்தன்னைக்கு பூரம் வந்துட்டாலே ஆண்டாள் ஞாபகம் வரணும். இன்னைக்கு பூரம் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாள் நாச்சியார் சன்னதியிலே ஆண்டாளுக்கு ஒரு மாலை வாங்கி அணிவிக்க வேண்டும். சூடி கொடுத்த சுடற்கொடிக்கு நாம் மாலை சூடி பார்க்க வேண்டும். எனவே இன்றைய நாள் என்ன முக்கியம் இன்னைக்கு அப்படின்னா பூரம் ஆண்டாள் வழிபாடு, அதுதான் முக்கியம். வியாழக்கிழமை 10/4 சாயந்தரம் பிரதோஷம். எல்லா சிவன் கோயிலையும் சாயந்தரம் நந்திக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு வழிபாடு, சுவாமி புறப்பாடு எல்லாம் நடக்கும். சிவ பூஜை செய்யும் நாள் மாலை நேரத்திலே சிவ பூஜை செய்ய வேண்டும். சூரியன் அஸ்தமனம் ஆகும்பொழுது சிவன் சன்னதியில் இருக்கணும். கரெக்டா சூரியன் அஸ்தமிக்கும் போது சிவனை கும்பிட்டு இருக்கணும். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். நாளுக்குடையவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு மிக சிறப்பான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். 11ஆம் இடத்திலே புதனும் சனியும் இணைந்திருக்கின்ற அற்புதமான சேர்க்கை. 12ஆம் இடமான மீனத்திலே சுபகிரகம் உச்சமடைந்திருக்கிறது. சுக்கிரன் 12இல் உச்சம், 2இல் குரு, 2 குடைவன் 12இல் உச்சம், 2 குடைவன் 12இல், 12 குடைவன் 2இல். தனஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நிறைய பணம் வரும், நிறைய செலவாகும். ஒரு பெரிய அமௌண்ட்டை போய் கமிட் பண்ணிக்குவீங்க, நான் பண்றேன் அப்படின்னு. பெரிய பெரிய செலவெல்லாம் வரும், ஆனா வரவும் இருக்கும். அந்த பெரிய செலவை மீட் பண்றதுக்கு வேணுங்கிற வரவும் கரெக்டா வந்துடும். ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போய் யோசனை பண்ணி அதை ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போறேன், பண்ண போறேன், அதை கட்ட போறேன், இது வீடு வாங்க போறேன், வண்டி வாங்க போறேன், வாகனம் வாங்க போறேன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை போய் நீங்க ஆரம்பிச்சிருவீங்க, தலையை கொடுத்துருவீங்க.
அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கும்போது டக்குன்னு அதுக்கு பணமும் வந்துடும். ரெண்டுமே அது கடவுளுடைய திருவிளையாடல். பெரிய செலவையும் கொடுத்து பெரிய வரவையும் கொடுத்து, ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு ரெண்டையும் அதிக அளவிலே இறைவன் கொடுப்பான். துணிஞ்சு இறங்குங்க, எல்லாம் நல்லா இருக்கு, கிரகம்லாம் நல்லா இருக்கு, ஏன் கவலைப்படுறீங்க? எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இப்போ இறங்கினாலும் அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். புதிய தொழில் துவங்குவது, இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற எல்லாமே உங்களால் செய்ய முடியும். வியாபாரம் நன்றாக நடைபெறும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண வயதில் இருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்திற்கான தேதி குறிக்கும் நேரம் வந்துவிட்டது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நேரம். வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் செய்து கொள்ள இப்பொழுது வாய்ப்பு உருவாகும். உள்ள வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க. இப்போ பெரிய வேலையா கிடைக்கும், பெரிய வேலை, அதிக சம்பளம், உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம். 11 குடையவன் ராசியிலே வந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய நன்மை. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 10ஆம் இடத்திலே 10 குடையவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி 10ல் இருக்கு, கும்பத்தில் சனி. அது வேற யாரோ சார் மீனத்துக்கு போயிடுச்சாமே, சனி மீனத்துக்கு போயிடுச்சாமே தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லைங்களே அப்படின்னு. சனி மீனத்துக்கு போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போவே இல்லையே அப்படின்னு. இது ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு. மீடியாவுக்கெல்லாம் நல்லா பொழுது போகுது. 2 பேரையும் முட்டை விட்டுட்டு அவங்க ஜாலியாக வந்து வியூவர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க சனியால் எப்படி அதிர்ஷ்டம்னா சனி பயிற்சியை பற்றி டிபேட் பண்ணி அவன் டயத்தை ஓட்டிகிட்டு இருக்கான். நமக்கு நவகிரக கோவில் தான் முக்கியம். அந்த கோவில் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு ஃபாலோ பண்ணணும். தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கிற நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வைஷ்ணவ திருத்தலங்கள்லாம் வந்து ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம்னே ஒன்று வரும், குட்டி சாஸ்திரிகள் வகைரா அப்படின்னு போட்டு ஒருத்தர் எழுதுவார். அதைத்தான் வைஷ்ணவர்களுடைய திருக்கோவில்களில் பின்பற்றுவார்கள். அப்போ இந்த ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம், கும்போணம் ஜில்லாலேருந்து பப்ளிஷ் ஆகிற பாம்பு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம், திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம்னே ஒன்று இருக்குது, அது ரொம்ப அது 3வது தலைமுறையாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கோவில் பஞ்சாங்கம்னு கடலூர் பேஸ்ட் ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வரும், அது வந்து இந்த சிவாச்சாரியாலாம் சேர்ந்து நடத்துகிறாங்க, கோவில் குருக்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. நிறைய விஷயம் அதில் போட்டிருப்பாங்க. திருக்கோவில் பஞ்சாங்கம், சூரியன் படம் போட்டு வெள்ளை கலரில் ஒரு பெரிய பஞ்சாங்கம் ஒன்று வரும், அதுவும் வாக்கியத்தில் தான் போடுறாங்க. திருக்கோவில் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், திருநெல்வேலி பஞ்சாங்கம், ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம், புதுக்கோட்டை பஞ்சாங்கம், ராமநாதபுரம் சமஸ்தானத்து பஞ்சாங்கம், இப்படி முக்கியமான சமஸ்தானங்களிலிருந்து வெளியிடப்படுகின்ற பஞ்சாங்கம், தென்னிந்தியாவின் முக்கியமான ஊர்களிலிருந்து வருகின்ற பஞ்சாங்கம் எல்லாமே வாக்கியம்தான். கோவில்கள் எதை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னா திருக்கோவில்களில் பின்பற்றப்படுவது வாக்கிய பஞ்சாங்கம் மட்டுமே. திருக்கணிதப்படி எந்த பெயர்ச்சியும் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதனால வந்து சனி பெயர்ச்சி ஆகலை. கும்பத்தில் தான் சனி இருக்கு. ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. இன்றைய தினம் சனியும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5 குடையவனும் 9 குடையவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் ரிஷபத்திற்கு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 3ஆம் இடத்து சந்திரன் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 9ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் 9 குடையவனும் சேர்க்கை. 10ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு. நாளைக்கு புதன் அங்கே போயிடும், போய் நீச்சபங்கம் ஆக போகுது. இன்னைக்கு சூரியன் சுக்கிரன் ராகு 3 தான் இருக்கு 10ஆம் இடத்தில். எனவே மிதுன ராசிக்கு நல்ல நாள். மிதுன ராசி மாணவ மாணவியர்லாம் அழகாக தேர்வுகளை எழுதி அதில் நல்ல மார்க் வாங்கி மேல் படிப்பு படிப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். மேல் படிப்பிற்கு வேண்டிய தகுதிகளை தன்னிடத்திலே ஏற்படுத்தி கொள்வார்கள். கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலே வியாபாரத்தை
வளர்த்து விடுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற சந்தர்ப்பம் கிடைக்கும். 5 குடையவன் 10 உச்சம் பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் திடீரென பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற யாருக்கோ பதவி உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி சீனியாரிட்டி பிரகாரம் அவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த போஸ்டிங் வருது அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு வேணாம் சார், இந்த போஸ்டிங்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த போஸ்டிங் நான் ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு கொண்டு போய் எங்கேயாவது போடுவீங்க, ராஜஸ்தானுடைய கடைசியில் பார்டரில் கொண்டு போய் எங்கேயாவது போடுவீங்க, இந்தியாவுடைய எல்லையில், அந்த மாதிரிலாம் என்னால் அந்த ஊருக்கெல்லாம் என்னால் போக முடியாது, அதனால எனக்கு பதவி உயர்வே வேண்டாம், ப்ரமோஷனே வேண்டாம், நான் இதிலே இருந்துட்டு போயிடுறேன், இன்னும் சொச்ச காலம் 4.5 வருஷம் இருக்குது சர்வீஸு, இந்த பெஞ்சிலே உட்காந்து ஓட்டிட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படிம்பார் அவர். என்னடா இது, இப்போ இதுக்கு அடுத்தது யாரை பார்க்கறதுன்னு பார்த்தா கரெக்டாக நீங்கள் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்களை கொண்டு போய் டிரான்ஸ்ஃபரில் போட்டுருவாங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபரில் போயிடுவீங்க. ஆனால் அவங்க நல்ல நேரம் லாஸ்ட் மினிட்ல அந்த ஊர் வராது, வேற ஏதாவது பக்கத்திலே இருக்கிற ஊருக்கு போட்டுருவோம். ஆக மொத்தம் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வரும். கடகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 8ஆம் இடத்திலே 8 குடையவனும் புதனும் இணைந்திருப்பது ஒரு யோகம். புதன் 8இல் இருந்தால் நன்மை செய்யும். கடகத்திற்கு 8க்கு புதன் வந்தாதான் நன்மை. கடகத்துக்கு மட்டும் புதன் 8ல் இருக்கணும். கடக லக்னம் 8ல் புதன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளியாக இருப்பான், ஜீனியஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்பொழுது அது போன்ற ஒரு அமைப்பு வந்திருக்கிறது. எனவே கடகராசி மாணவியரெல்லாம் இப்பொழுது பரீட்சை எழுதினால் 100க்கு 100 என 4 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அட்டன் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டா அதுக்கான பதிலை எழுதி அதில் முழு மதிப்பெண் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடகராசியிலே உள்ள திருமண வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் இப்பொழுது கல்யாணம் தேதி முடிவாகும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அனைவருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். கல்வி முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், குடும்ப அமைதி, வியாபாரத்தில் முன்னேற்றம் என எல்லா நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம் மொத்தம், பரணி, பூரம், பூராடம். பரணியில பிறந்தாலும் முதல் தசை சுக்கிர தசை, பூரத்துல பிறந்தாலும் முதல் தசை சுக்கிர தசை தான் வரும். பூராடத்துல பிறந்தாலும் முதல் தசை சுக்கிர தசை. இந்த பூரம் சுக்கிரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. சுக்கிரன் வலுவாக உள்ளது. சுக்கிரன் இப்பொழுது உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்திலே சந்திரன் இன்றைய தினம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். 2 குடையவனும் 7 குடையவனும் ஒன்றாக 7ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 7ஆம் இடத்திற்கு சென்று 7இல் உள்ள 7 குடையவனோடு, அதாவது சனியோடு இணைந்து விட்டது. எனவே இது ஒரு யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் உள்ள சிம்ம ராசியினருக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மாசம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் ஆண்டாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இல்ல பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் ஆண்டாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டாளை தரிசனம் செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும். கண்ணார கண்டு மனதார துதித்து சரணாகதி என்று சொல்லி ஆண்டாளை வழிபட வேண்டிய நாள் பூரம் இன்றைய தினம். அதிலும் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பா பண்ண முடிஞ்சா மாசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்க லைஃபே பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடும். வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். மாதம் பூரத்தன்று நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றால். இன்று பூரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 6ஆம் இடத்திலே 6 குடையவனோடு ராசி அதிபதி இணைந்திருக்கிறது. நாளைய தினம் இன்று நள்ளிரவு புதன் பெயர்ச்சியாகி 7ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறது. மீனத்திற்கு சென்ற பிறகு அங்கே நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறது. புதன் நீச்சமடைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றதால் நீச்சம் பங்கமடைந்து நீச்சபங்க ராஜயோகம் என்னும் அமைப்பு நாளை முதல் ஆரம்பமாகிறது. எனவே மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறப் போகின்றன. மிகப்பெரிய நன்மைகளை தரும் மாற்றங்கள். மாற்றம் மட்டும் போராது,
அந்த மாற்றத்தினால் நன்மை நடைபெறணும். நன்மை நடைபெறுமானால் மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப அந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போது உங்க தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பெரிய டேர்னிங் பாயிண்ட். நீங்க ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய லெவல். மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலிலே ஏற்பட போகிறது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும், அசாத்தியமா இருக்கும். பெரிய growth, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலிலும் பொருளாதாரத்திலும் ஏற்பட போகிறது. எனவே அந்த பெரிய வளர்ச்சியை எதிர்கொள்ள நீங்களும் தயாராக இருங்கள். ஒரு சின்ன லெவல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவன்ட்ட போய் திடீர்னு கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுனாக்க அதை ஹேண்டில் பண்ற திறமை வேணும்ல. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும்ல ஒருத்தருக்கு. அதனால தான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பெரிய growth உங்களுக்கு வரப்போகுது, மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போகிறது. அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள், அதை கையாள தயாராக இருங்கள். அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்தால் எப்படி என்னெல்லாம் பண்ணிக்கணும், அதை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும், கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆளை தனியாக போடணும், கேஷுக்கு தனியாக ஒரு ஆளை போடணும், மற்ற லீகல் கம்ப்ளைன்சஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆளை போடணும், ஜிஎஸ்டி கவனிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது தனியாக ஒரு ஆள். அவங்க அதில் படித்தவங்களாக இருக்கணும். பிகாம் படித்தவங்க, சிஏ படித்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வேலைக்கு வச்சு அவங்களுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்து அவங்களெல்லாம் அதை நிர்வாகம் பண்ண சொல்லி மேற்பார்வை பார்த்துக்கிட்டு அவ்வளோ வேலை இருக்கு. ஏன்னா பெரிய லெவலில் திடீர்னு பிஸ்னஸ் வளர்ந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதுக்கான தகுதி வேணும் இல்லையா. அதனால தான் உங்களை நான் முன்கூட்டி இப்பயே உஷாராக இருங்க. பெரிய லெவலில் வளர போகிறீங்க, இதை விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. செவரல் குரோர்ஸில் டேர்ன் ஓவர் ஆக போகுது, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. 2 குடையவன் உச்சம். எனவே மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம், வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். 11ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு காரிய சித்தி என்னும் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. காரிய சித்தினா எடுத்த காரியம் வெற்றி. அது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பண பரிவர்த்தனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எடுத்த காரியம் ஜெயமாக வேண்டும் என்றால் இன்றைய தினம் செய்யுங்கள். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு பாருங்க, துவாதசி பூரம், அதனால இன்னைக்கு பண்ணுங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு 11இல் சந்திரன் இருக்கிறது. எனவே எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரிகளுக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை இன்னும் சற்று பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். தொழில் ரீதியான முன்னேற்றம் சற்று அதிகமாக இருக்கும். அது உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அல்லது பிற சுய தொழில்களாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி பரிவர்த்தனா யோகத்திலே உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கி எழும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்க போகிறீர்கள். இன்றைய தினம் சமூக அந்தஸ்து உயரும். பெயர், புகழ், செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரும். எல்லா இடங்களில் இருந்தும் எல்லா விதங்களிலும் பணம் வரும். யூ வில் கெட் மணி ஃப்ரம் டிஃபரண்ட் சோர்சஸ், மல்டி வேரியஸ் சோர்சஸ். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக்க மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள்.
குடும்பத்தில் அமைதி நிலவும், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். வாழ்க்கை தரம் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தை இன்று செய்வீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இந்த நாள் விளங்கும். மாணவ செல்வங்கள் அழகாக தேர்வுகளை எழுதி நல்ல மார்க் வாங்குவார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். லைஃப் ஸ்டைலே மாறப்போறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். அசையா சொத்து வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணா இப்ப வாங்கலாம். வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த வயசுல இருந்தா குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமாகின இளவயதினர், அதாவது பிலோ 45, பிட்வீன் 25 and 45 அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப குழந்தை பிறக்கும். ஒரு தரம் ஏற்கனவே 2 இருந்தா கூட 3வது பிறக்கும். பிட்வீன் 25 and 45, 25 வயதிலிருந்து 45 வயதுக்கு உட்பட்ட ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்களாக இருந்தாலும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து 11 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் கழிச்சு திடீர்னு இன்னொரு குழந்தை பிறக்கும் அன்எக்ஸ்பெக்டடா. அது ஒரு யோகம். அந்த மாதிரி லேட்டா குழந்தை பிறந்தா அது பிறக்கிற நேரம் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. அதனால நீங்க அதை கலைக்காதீங்க. போய் வளரட்டும், விட்டுருங்க. கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தை கொடுக்கிறார், அது வளரட்டும். இப்பொழுது உங்களுக்கு அந்த நிலை ஏற்படும். எனவே சிசு ஹத்தனா என்று சொல்வார்கள், அந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த குழந்தையை வளர விடுங்கள். மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நாளை இரவு 8:38 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளைக்கு ராத்திரி 8:30 மணி வரைக்கும், 8:38 வரைக்கும் இருக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் சந்திராஷ்டமம். அமைதியா இருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு கெடுதலும் நடக்காது, நல்லா இருப்பீங்க. ஆனா நீங்க பேசும்போது ஜாகிரதையா பேசணும், எதுவும் உளறிடக்கூடாது. உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு யாரையாவது பத்தி கண்ணா பின்னான்னு பேசுனீங்கன்னா அப்புறமா போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற யாருன்னு தெரியாம பேசுவீங்க. நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறோம் உங்க பின்னாலேயே நின்றுட்டு கேட்டுட்டு இருப்பான், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். போன்ல ரெக்கார்ட் பண்ணி எங்க கொண்டு போய் அதை காமிக்கூடாதோ கரெக்டா அங்க கொண்டு இதை பாருங்க, உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினாரு பாருங்க அப்படின்னு போனை ஆன் பண்ணி போடுவோம். பார்த்தா நீங்க பேசுறது எல்லாம் வரும். நடுவில் நீங்க சிரிக்கிறது, கிண்டல் பண்றது எல்லாம் சேர்ந்து வந்துடும். மாட்டிப்பீங்க. பேசவே பேசாதீங்க. இன்னைக்கு மௌன விரதம் இருந்தா நல்லது உங்களுக்கு. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ல் சந்திரன், 7க்குடையவன் 2ல், 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஆகிய இரண்டும் நன்றாக இருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்க குடும்பத்தில் யார் இப்ப கல்யாண வயசுல இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். யாரு குழந்தை பிறக்கிற வயசுல இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். யாருக்கு வேலை கிடைக்கணுமோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். வேலை வணங்குவதே வேலை. வாரியார் சுவாமிகள் சொல்வார் இது அடிக்கடி. வேலை வணங்குவதே வேலை. வேலை வணங்கணுமா, அதுதான் வேலை. அதனால வேலை வணங்கும் வேலையை நீங்கள் செய்யுங்கள். அந்த வேலவன் உங்களை காப்பாற்றுவான். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரும் உங்களை சந்தித்து பேசுவார்கள். எல்லோரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய தினம் ஏற்படும். ஏதேனும் ஒரு விழா அல்லது உங்கள் குடும்பத்திலே நடைபெறக்கூடிய இல்ல திருமண விழா, உங்களது குடும்ப மகிழ்ச்சியான ஒரு விழா ஒன்று நடைபெறும் குடும்பத்திலே, அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். அங்கே அனைவரையும் சந்திப்பீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தால் அலுவலகத்திலே உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். ராஜ மரியாதை இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 9க்குடையவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 9ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணஸ்தானம். அதற்கு அதிபதியான செவ்வாய் இன்னொரு திரிகோணமான 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. கடகத்தில் செவ்வாய் இருக்கிறது. 9க்குடையவன் 5ல். அதனால மீன ராசிக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு. பிள்ளைகள் நன்மை செய்வார்கள். பிள்ளைகள் மூலமாக பெருமை அடைவீர்கள். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும்.
உங்க பசங்க நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட்ல வந்து ரேங்க்குள்ள வருவாங்க, அவங்க ஏதாவது ஒரு ரேங்க்ல. அதை நீங்க பெருமையா போய் எல்லாட்டையும் என் பையன் பாரு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், 98% வாங்கியிருக்கான், என் பையன் 98% ஆவரேஜ், 4 சப்ஜெக்ட்ல சென்டம் அப்படின்னு போய் வீடு வீடா போய் சொல்லிட்டு வருவீங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. பிள்ளைங்களால அவ்வளவு பெருமை அடைவீங்க. இன்னைக்கு மீன ராசிக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரிசல்ட் வரும் பசங்களுக்கு, அந்த மார்க்கெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. டேய் இதெல்லாம் மாத்தி வேற யாராவது மார்க் உனக்கு போட்டாங்களாடா, நீ ஆடா இவ்வளவு மார்க் வாங்கின அப்படின்னு கேட்பீங்க. என்னம்மா நான் வாங்க மாட்டேனா, நான் எவ்வளோ படித்தேன்னு தெரியுமா, எவ்வளோ எழுதுன்னு தெரியுமா, இன்னும் கூட 1% கூட போட்டிருக்கணும், நான் 99% எதிர்பார்த்தேன் 98 தான் வந்திருக்கு அப்படிமா பசங்க பெருமையா. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து பசங்களுடைய கல்வி முன்னேற்றத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும். பிள்ளைகளின் செயல்கள் உங்களை பெருமிதம் அடைய செய்யும். பெருமையா இருப்பீங்க. நீங்க ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்பதற்கிணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். எல்லா விதத்திலும் நன்மை நடைபெறும். உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தில் நன்மை, வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நன்மை, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், அது ஒரு நன்மை. மாணவ மாணவியருக்கு கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும், அது அவர்களுக்கு நன்மை. அவரவருக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் அந்த கிரகங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கின்றன. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும், வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். சில நேரத்தில் தூங்கி வழிஞ்சிட்டு அழுது வழிஞ்சிட்டு எல்லாம் இருக்குமே, அந்த மாதிரிலாம் இல்ல, பிஸியா இருப்பீங்க. நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சரியா இருக்கும் உங்களுக்கு. அது என்ன மாதிரி வியாபாரமா இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் ட்ரேடிங், என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க எந்த வகையான தொழிலில் இருந்தாலும் சரி, அல்லது சேவை சார்ந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்லை, பொருளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சேவை, ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் ஆக இருந்தாலும் அதுலயும் நீங்க டாப்ல தான் வருவீங்க. சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என அனைவருக்குமே தொழிலில் கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கணிசமான நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமணமாகாத இளைஞர்கள், ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தா இப்ப கல்யாணம் நிச்சயாகும். திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலான்னு இப்ப குழந்தை பிறக்கும். வீடு வாங்கணும், இப்ப வாங்கலாம், அதுக்கு நேரம் வந்துடுச்சு. முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். சார் வேலை கிடைக்கல சார், இப்ப கிடைச்சிடும், இப்ப ட்ரை பண்ணுங்க வேலை கிடைக்கும். நிறைய பேர் வேலை கிடைக்கலங்கிற அப்புறமா பார்த்தா அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, எப்படி படிச்சு வரலாம், டிகிரி வாங்கணும்னு ஆச்சரியமா இருக்கு. எங்கேயோ புது எங்கேயோ காசு கொடுத்து வந்திருக்கானுங்க, ஒண்ணுமே தெரியல, ஒரு 2 சென்டென்ஸ் சேர்ந்தாப்புல எழுத தெரியல. எனக்கு கேள்வி கேட்கறான், கேள்வி கேட்க தெரியல, அவனுக்கு சுத்தமா நாலேஜே இல்ல, அதான் வேலை கிடைக்கல. அவனுக்கு அது புரியல, தனக்கு ஒன்னும் தெரியலங்கிறது அவனுக்கு தெரியல. ஒன் ஹூ நோஸ் நாட் or knows not he knows not is a fool. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியல, தனக்கு ஒன்னும் தெரியலங்கிறதும் தெரியல. அவன் கேட்கறான் எப்ப வேலை கிடைக்கும்னு. ஏன் வேலை கிடைக்கலன்னா, இந்த நாலேஜுக்கு எவ்வளவு வேலை கொடுப்போம் உனக்கு. இதே மாதிரிதான் எங்க லெட்டர் எழுதிருப்பேன், அப்ளிகேஷனும். தன்னுடைய நாலேஜை நல்லா வளர்த்துக்கணும், லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், பேச தெரியணும், 4 பாஷை பேச தெரியணும், 4 பேர்கிட்ட பேச தெரியணும், பழக தெரியணும்னா அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்போஷர் வேணும். அது இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொழி புலமையை கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய மொழி படிங்களேன், கத்துக்குங்க. ஒரு 10 லாங்குவேஜ் கத்துக்கணும், என்ன ஆயிட போகுது? படிச்சா என்ன தப்பா? 10 லாங்குவேஜ் படிச்சா தப்பா? யார் சொன்னா? படிங்க, 10 லாங்குவேஜ் படிங்க. பெங்காலி கத்துங்க, கல்கட்டால வேலை கிடைக்கும். பிரெஞ்சு கத்துங்க, லாட்டின், கிரீக், இட்டலி எல்லாம் கத்துங்க. ரஷ்யன் லாங்குவேஜ் கத்துங்க. கத்துனா என்ன தப்பு? வாட்ஸ் ராங் இன் நோயிங் மோர் லாங்குவேஜஸ்? வாட்ஸ் ராங் இன் இட்? ஏன் கத்துக்கூடாது? ஏன் மொழி படிக்க கூடாது? நிறைய பாஷை கத்துக்கிட்டா என்ன தப்பு? எங்க வேணாலும் வேலைக்கு போலாமே, ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? ஜெர்மன் கத்துங்க, ரஷ்யன் லாங்குவேஜ் கத்துங்க, எல்லா பாஷையும் கத்துங்க. என்ன கத்துக்கிட்டா என்ன தப்பு? பிற நாட்டு மொழிகள் பேசினால் என்ன ஆகிவிடும்? பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னாரே, அவருக்கு எவ்வளவு மொழி தெரியுமா? தெரியும், 21 மொழி தெரியுமா. சும்மா ஒன்னும் ஒரு பாடு இல்ல, 21 மொழியில புலமையா பாரதியாருக்கு. அவரே சொல்லார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். 21 மொழியை படிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு தமிழ் மொழி இனிமையான மொழின்னு. தமிழ் மொழியின் இனிமையை யாருமே வந்து மறுக்க முடியாது. ஆனால் வைத்து பிழப்புக்கு எங்கேயா வெளியே போனா என்ன பண்ணுவே? ரஷ்யால வேலை கிடைக்குதுப்பா, அப்ப ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சாதானே நீ அங்க போக முடியும். ஜெர்மனில வேலை கிடைக்குது, அப்ப ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சாதானே நீ அங்க போக முடியும். யோசிச்சுப்பார். அதை கத்துக்கிட்டா என்ன தப்பு?
அதனால மொழி புலமையை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு கொஞ்சம் மெனக்கடணும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே